நம்மளோட ராஜதந்திரத்தை எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. என் கணவர்லாம் நேத்தே சொல்லிட்டாரு, இன்னைக்கு எனக்கு தயிர் சாதம் பேக் பண்ணி வச்சிருமா ஆபீஸ் லஞ்சுக்குன்னு. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஏன்னா இன்னைக்கு நான் லஞ்சுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்த குழம்பு அப்படி. நம்மளோட இந்த தமிழ்நாட்டு மெனுல தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னா அது இந்த காரக்குழம்பு தான். அது இல்லாம எப்படி 2 வீக்ஸ் ஒன்ஸாவது அது மெனுல வந்துரும் இல்லையா? நானும் இந்த காரக்குழம்ப பேரை மாத்தி, இன்கிரீடியன்ஸை மாத்தி, காய்கறியை மாத்தி என்னென்னமோ பேரு வச்சு பார்த்துட்டா ஒத்துக்கவே மாட்டாங்க. இத காரக்குழம்பு தான் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க, எப்படின்னே தெரியல. நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சுடா அந்த கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? அதுலயும் இந்த குழம்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காய்கறி சுண்டல் எல்லாமே போட்டு பண்ணுவேனா, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, அந்த மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு பண்ணுவேன். எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க வீட்டுல இருக்கிற 2 பேரும் இதை பார்த்தாலே தெரிச்சு ஓடுவாங்க. இந்த குழம்புக்கு புளியை அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து தேங்காய் அரைச்சு ஊத்துனா குருமா குழம்பா கூட வைக்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். எப்படியோ இந்த லஞ்ச் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு ஈவினிங்கா வந்து சாய்பாபா கோவிலுக்கு வந்தாச்சு. வியாழக்கிழமை இல்லையா, சூப்பரா வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கேயே வந்துட்டு யூஸ்வலா சாய்பாபா கோயில்னா பிரசாதம் இல்லாம எப்படி திருப்தியா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.